அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட் டிலே அப்படின்னு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்ப்பது? இது வழக்கமான விசாரணை நடைமுறை தான் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தாலும் கூட சிபிஐ விசாரணை தங்களுக்கு சாதகமான அம்சமா தாவேகா கருதுனாங்க. இப்ப இது அவங்க நினைக்கக்கூடிய பாதையில தான் இந்த விசாரணை நடைமுறை பயணிக்குதா? இல்ல, அதாவது அந்த கரூர் சம்பவம் நடந்த போது அது விஜயோடைய நேரடி பார்வையில தான் அந்த மக்கள்லாம் மயக்கமுற்று விழுந்தாங்க. அந்த தள்ளுமுள்ள நடந்தது. ஸோ அந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ணும்போது விஜய் பேரை முதல்ல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சேர்த்திருக்கணும். அது சேர்க்காதது ஒரு தவறு. அவரை சேர்க்காத நிர்மல்குமார், அப்புறம் கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகன் போன்றவர்களாம் சேர்த்துட்டு அப்புறம் சிபிஐக்கு போன பிறகு அவங்களும் என்கொயரி பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல்லயே எஃப்ஐஆர் விஜய் பேரை சேர்த்துருக்கணும். அது தவறு பண்ணிட்டாங்க. சேர்த்துருந்தா விஜயையும் கரூர்லயே கூப்பிட்டு சிபிஐ விசாரணை பண்ணிருப்பாங்க, இல்லை சென்னையில கூப்பிட்டு பண்ணிருப்பாங்க. விஜயை கம்ப்ளீட் பண்ணாத இந்த விசாரணை முடிவு பெறதுக்கான வாய்ப்பே இல்லை. செப்டம்பர் 27 அப்புறம் பாத்தீங்கன்னா 3 மாசம் ஆயிடுது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டிய டேட்டும் கடந்து போயிடுது. ப்ராபபிலி கோர்ட்ல எக்ஸ்டென்ஷனுக்கான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு எக்ஸ்டென்ஷனுக்கான மனு தாக்கல் பண்ணியிருப்பாங்க. விஜயை பொறுத்த மட்டும் அவர் சிபிஐ முன்னாடி ஆஜராகி தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவரை விசாரிக்காம போனாதான் இந்த விசாரணை முழுமையடையாது. சோ சிபிஐ அந்த செல்கிற பாதை சரியான பாதை என்பது என்னுடைய கருத்து. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் ஒழிஞ்சிருக்கான்னா நிச்சயமாக அரசியல் ஒழிஞ்சிருக்கின்றத உறுதியா இப்ப சொல்ல முடியாது. ஆனால் விஜய் தரப்பு என்ன சொல்கிறது என்றால் சிபிஐ என்பது பாஜக RSS கைப்பாவைன்னு விஜயோடைய கருத்தா இருக்கு. சோ அவர் கருத்து அது சிபிஐ பத்தின கருத்து அதுவா இருக்கும்போது அரசியல் ரீதியாக சிபிஐ பாஜக பயன்படுத்துமானா விஜயோடைய பார்வையில இது பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம பாக்குறோம். நம்ம ஏன்னா கைப்பாவைன்னு அவர் ஏற்கனவே ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. சோ இந்த சூழல்ல விஜயோடைய பார்வை என்னவா இருக்கு? அந்த கரூர் சம்பவம் முழுக்க சதி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன்னாடி வைக்கிறாங்க. அந்த சதின்ற அவர் சொல்ற விஷயத்துக்கு சிபிஐயோ அதுக்கேற்றபடியான ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது, இல்ல அதுக்கேற்றபடியான சாட்சியங்களை தயார் பண்ணுது, இல்ல அதுக்கேற்றபடியான விசாரணை நடக்குது அப்படின்னா நம்ம விஜய் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் அது இல்ல, விஜய் கூட்டம் ஏற்பாடு பண்ண விதம் சரியில்லை, அவர் ஒழுங்கா ஏற்பாடு பண்ணிருக்கணும், சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கணும், போலீஸ் சொன்னபடி கேட்டுக்கணும், 11 நிபந்தனைகள் 2 நிபந்தனைகள் தான் அவர் ஏற்றிருக்காரு, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி இந்த தள்ளுமுள்ளு காரணம் விஜய் தான் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கோர்ட்ல ஃபைல் பண்ணாங்கன்னா அது ஒரு பிரச்சனை ஆயிடும். சோ விஜயை பொறுத்த மட்டும் சிபிஐ விசாரணை எந்த பக்கம் போய் எப்படி திரும்பும், அது அவர் மேலேயே திரும்புமா, இல்ல எதிர்க்க போகுமா, அவர் சொல்ற குற்றச்சாட்டு யாரை நோக்கி குற்றம் சொல்கிறாரோ அவர்களை நோக்கி போகுமா என்பது முக்கியமான கேள்விக்குறி. அதுவும் எலெக்ஷன் வரும்பொழுது சிபிஐ என்கொயரி ஒரு ட்ரம்ப் கார்டா பாஜக பயன்படுத்துமானா அது அந்த அளவுக்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இது ஊழல் வழக்கோ வேற கொலை வழக்கோ இதெல்லாம் கிடையாது. சோ இது முக்கியமான விஷயம். ஆனா விஜய் சிபிஐக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நேரில் அப்பீர் ஆகி அவர் கண்ணு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.